நேற்று நம்மளால வீடியோ போட முடியல. அதனால நேற்று ட்ரேட் அப்டேட்டும் இன்னைக்கோட ட்ரேட் அப்டேட்டும் ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னைக்கு சொல்லிடுறேன் என்ன ஆச்சுன்னு. நேற்று என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க்ல நம்ம ட்ரேட் எடுத்தோம். நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணோம்னா, நேற்று வெளியே இருந்தோம். ஒரு நல்ல ட்ரேட் ஒன்று கிடச்சிது. அது எடுக்கிறதுக்குள்ளே வெளியே இருந்ததால் எடுக்க முடியல. அடுத்து என்ன பண்ணலான்னா, சரி அடுத்த நல்ல செட்டப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல பிரேக் டவுன் கொடுத்தா எடுத்துருக்கணும். பட் இங்கே கொடுக்காம மறுபடியும் ரிவர்ஸ் ஆச்சு. ஆனால் அதையும் தாண்டி ஒரு பிரேக் டவுன் கொடுத்தது. அதனால நல்ல மூமெண்ட் இருக்கும். இதான் நம்ம லெவல்ஸு. இதையும் தாண்டி கொடுத்ததேன்ற ஒரு நம்பி இங்கே ஒரு செல் எடுத்து இது ஸ்டாப் லாஸாக வச்சேன். அது கன்சால்டேஷன் ஆகி கடைசியில் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி நம்ம ஸ்டாப் லாஸஸ் சாப்பிட்டுச்சு. நேற்று நம்ம ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுத்தோம். இதில் எவ்வளோ லாஸ்னா 10,000 சம்திங் லாஸ் ஆச்சு. அது சரியா தெரியல, ஞாபகம் இல்லை. அது பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் பஃபர் வச்சதால அது கொஞ்சம் அதிகமாக 10,700 அப்படி வந்தது. அடுத்து இன்னைக்கு என்ன ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு நிஃப்டி எந்த அளவுக்கு கீழே போக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour 1 hourல நல்லா விழுந்தது. விழும்போது நம்ம இங்கேயே கிடச்சிடலாம். பட் நமக்கு அடுத்த லெவல் இங்கே இருக்கிறதால ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக இருந்திருக்காது. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், இது நம்ம லெவலு, இதை பிரேக் பண்ண எடுக்கலான்னு கரெக்டாக பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறமாவே நல்லா கீழே வந்து ஒரு கன்சால்டேஷன் ஆகி திருப்பி கீழே வந்து இது நம்ம டார்கெட்டு ஜஸ்ட் மிஸ் ஆகி இங்கே. ஆனால் 1:1 கொடுத்துடுச்சு. என்னன்னா 1:1 எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா, அடுத்த கேண்டில் டப்புன்னு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இங்கேயே கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இது பண்ணிடணும். பார்த்தேன் நல்லா பட்டுன்னு விழுகிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் விழுன்னு எதிர்பார்த்தேன். இந்த டார்கெட் வரத போது புக் பண்ணிடலாம் பார்ஷியல் குவான்டிட்டியை அப்படின்னு. அப்புறம் ரிவர்ஸ் ஆகி இது பாருங்க. அப்போ கூட நான் நம்பினேன் இங்கே வரையும். என்னன்னா இங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிடும், இங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆச்சு, மறுபடியும் இங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டு நல்லா வேணும். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நல்லா ரெக்கவரி ஆயிடுச்சு. அதனால் அப்படியே மேலே போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம ட்ரைலிங் ஸ்டாப்ல வச்சுட்டு 3,000 சம்திங் லாஸு. இந்த 2 நாள் ட்ரேட் அப்டேட்டும் இதுதான். இந்த வீக்கு மண்டே ஒண்டி தான் ப்ராஃபிட். அடுத்த 3 நாளும் ஸ்டாப் லாஸ் தான் இட்டு. அடுத்து மொத்தம் 4 ட்ரேட் எடுத்திருக்கோம். 3 ட்ரேட் அதில் ஸ்டாப் லாஸ் இட்டு. நாளைக்கு நிலைமை தான் பார்ப்போம். ஏன்னா இந்த நீங்களே நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த வாரம் ஃபுல்லாக நிஃப்டி சைட்வேஸ் தான். அதனால தான் நமக்கு இந்த நிலைமை. நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பட் நல்ல என்ட்ரி கிடைச்சாதான் எடுக்கணும். நல்ல என்ட்ரி கிடைச்சதால தான் எடுத்தோம். இங்கே பாருங்க, நல்லா இங்கே கீழே வந்து மறுபடியும் ரீட்ரெஸ்ட் ஆகி மறுபடியும் பிரேக் வந்து நம்ம லெவல் இதுன்றதால தான் இதுவரையும் வெயிட் பண்ணோம். இங்கே தான் எடுத்தோம். அது 1:1 கிடச்சிச்சு. பட் இங்கே புக் பண்ணியிருக்கணும், டைம் கிடைக்கல, டப்புன்னு இதுவாகிடுச்சு. பட் இங்கேயாவது ட்ரையல் பண்ணிங்கன்னா மறுபடியும் நான் இந்த ரிவர்சல் பார்த்து வெயிட் பண்ணேன் இங்கே. அதனால தான் இது பண்ணேன். கடைசியாக போகிற வரையும் போட்டோன்னு கடைசியாக 3:00 3:05க்கு இருக்கிற ட்ரையலிங் ஸ்டாப்லாஸ் அடிச்சிச்சு. இதான் இந்த அப்டேட். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவோடு பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.